ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸில் கான்க்ரீட்டில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தாச்சு. அதில் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, கான்க்ரீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்க்ரீட், நம்ம ஒர்க்கபிலிட்டி வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுவோம், அதுக்கான டெஸ்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கிரேட்ஸ் ஆஃப் சிமெண்ட் கான்க்ரீட், அதுக்கப்புறம் என்னென்ன கிரேட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனுடைய ப்ரப்போர்ஷன், மிக்ஸ் ப்ரப்போர்ஷன் என்ன, அதுக்கப்புறம் கான்க்ரீட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் கான்க்ரீட், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கிரேட்ஸ் ஆஃப் சிமெண்ட் கான்க்ரீட். இதில் வந்துட்டு என்னென்னா, இன் இந்தியா த கான்க்ரீட் ஸ்ட்ரென்த் இஸ் ரெப்ரசன்டட் பை 28 days compressive strength ஆஃப் 15 centimeter cubes. கான்க்ரீட்டோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கான்க்ரீட்டை மோல்ட் பண்ணிவிட்டு 15 centimeter க்யூப்பில் வந்துட்டு மோல்ட் பண்ணிவிட்டு 28 daysக்கு அப்புறமா தான் நம்ம அதை க்யூர் பண்ணிவிட்டு 28 days க்யூரிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதனுடைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் நம்ம அதனுடைய ஸ்ட்ரென்த்தை சொல்லுவோம். அதுதான் வந்துட்டு மிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் கிடைக்குதோ அந்த ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம M5 அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் M5 சொல்கிறோம் அப்படின்னா, எம்ங்கிறது மிக்ஸ், 5ங்கிறது நமக்கு கிடைச்ச ஸ்ட்ரென்த், கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அட் 28 days. அதுதான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். Characteristic compressive strength of concrete is defined as the strength of concrete below which not more than 5% of the results are expected to fail. ஒன்றும் இல்லை, இது என்ன அப்படின்னா, நம்ம கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நம்ம என்னென்னு கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோமே, அது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் M20 மிக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த M20 மிக்ஸில் வந்துட்டு 5% எவ்வளோ அப்படின்னா, 20ல் 5% எவ்வளோ, 1%. அதாவது நமக்கு ஸ்ட்ரென்த் வந்துட்டு 1%ல் 1 Nm² வரைக்கும் கம்மியாக இருக்கலாம். 20ல் 5%ங்கிறது 1. அப்போ நமக்கு M20 மிக்ஸ்க்கு 19 Nm² ஸ்ட்ரென்த் கிடைக்குது அப்படின்னா அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். 1 Nm² வரை கம்மியாக கிடைக்குது, அதாவது 18, 17 இது மாதிரி M20 மிக்ஸ்க்கான ஸ்ட்ரென்த்து 17, 18 வந்துச்சுன்னா அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதான் சொல்லியிருக்காங்க. 5% வரைக்கும் நமக்கு கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 20 மிக்ஸ்க்கு 19 to 21 வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த மிக்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். 19க்கும் கீழேயோ 21க்கும் மேலேயோ இருந்துச்சுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். அடுத்தது கான்க்ரீட்டோடைய கிரேடு, அதனுடைய ப்ரொப்போர்ஷன், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன், அதை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு M5னா இதனுடைய ப்ரப்போர்ஷன் வந்துட்டு என்னென்னா, சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட். M5க்கு 1:5:10, அதுதான் அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 5. இது வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் யூஸ்ட் இன் ஃபவுண்டேஷன் ஆஸ் PCC. நம்ம ஃபவுண்டேஷனில் பிளைன் சிமெண்ட் கான்க்ரீட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸுக்கு தான் இந்த M5 கான்க்ரீட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு M10 வந்து என்னென்னா 1:3:6. இதுக்கு வந்துட்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 10. இதையும் நம்ம அதே மாதிரி ஃபவுண்டேஷன்லேயும் ஃப்ளோரிங் ஒர்க்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு M15க்கான ரேஷியோ 1:2:4. இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, RCC ஒர்க்ஸ், பீம்ஸ், காலம், ஸ்லாப். பீம், காலம், ஸ்லாபில் வந்துட்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிப்போம். நம்ம M5, M7.5, M10 இது மூணுமே வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். M15க்கு மேலே இருக்கிறது தான் நம்ம RCC ஒர்க்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு M20 வந்துட்டு என்னென்னா 1:1.5:3. இது வந்துட்டு வாட்டர் டேங்க் அண்ட் ப்ரீகாஸ்ட் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு M25 1:1:2. ஹெவிலி லோடட் காலம் அண்ட் பீம்ஸில் இந்த கான்க்ரீட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெண்ட் கான்க்ரீட். இது வந்துட்டு நமக்கு ப்ரிலிம்ஸில் வந்துட்டு கேட்க மாட்டாங்க, மெயின்ஸில் கேட்டாங்கன்னா நம்ம நிறையா எக்ஸ்ட்ரா ஆன்சர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். ஜஸ்ட் ஒன்ஸ் இதை பார்த்துக்கோங்க. It should have high compressive strength, hard and resistance to abrasion, minimum shrinkage on hardening, free from corrosion, should be durable and economical, adequate density, normally 24 kN/m², minimum thermal expansion, fire resistance, should provide regular finish to the structure.
நெக்ஸ்ட் வந்துட்டு செக்ரிகேஷன்னா என்னென்னா செப்பரேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் கான்க்ரீட். நமக்கு கான்க்ரீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்துட்டு செப்பரேட் ஆகி வருது அப்படின்னா அதை தான் நம்ம செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு 3 டைப்ஸாக சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா கோர்ஸ் அக்ரிகேட் செப்பரேட்டிங் அவுட் ஆர் செட்டிலிங் டவுன் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நமக்கு கான்க்ரீட்டில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்லேருந்து கோர்ஸ் அக்ரிகேட் மட்டும் தனியாக செப்பரேட் ஆகிறது, அது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆர் மேட்ரிக்ஸ் செப்பரேட்டிங் அவே ஃப்ரம் சிஏ. கோர்ஸ் அக்ரிகேட்லேருந்து பேஸ்ட் இல்லைனா மேட்ரிக்ஸ் வந்துட்டு செப்பரேட் ஆகி வர்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் செப்பரேட்டிங் அவுட் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் விச் ஹேவ் லோயஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. வாட்டர் வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய மெட்டீரியல்லேருந்து தனியாக செப்பரேட் ஆகி வருது. இந்த மூணு ஸ்டேஜ் இருக்குது, இது பார்த்துக்கோங்க. இதுவும் அவ்வளோக்கும் இம்பார்ட்டண்ட் இல்லை, மெயின்ஸ்க்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ளீடிங்னா என்ன? ப்ளீடிங் இஸ் வாட்டர் கெயின். தண்ணி வந்துட்டு நம்ம அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ளீடிங் ஆகும். அதாவது தண்ணி வந்துட்டு அதிகமாக ஆட் பண்ணும்போது கான்க்ரீட் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்காமல் அது ரொம்ப ஃப்ளோ வந்துட்டு அதிகமாக இருக்கும், அதுதான் நம்ம ப்ளீடிங்னு சொல்லுவோம். In which the water from the concrete comes out to the surface from the concrete. கான்க்ரீட்லேருந்து நமக்கு அந்த சர்ஃபேஸில் தனியாக வந்துடும், அதுதான் நம்ம ப்ளீடிங்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு லைட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு டிஆர்பியில் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. சும்மா இது எல்லாத்துக்கும் வந்து சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இது வந்துட்டு லைட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது பார்த்துக்கோங்க. Aggregates goes down, cement and water comes up to the top surface is called லைட்டன்ஸ். லைட்டன்ஸ் அப்படின்னா அக்ரிகேட்ஸ் வந்துட்டு டவுனில் போயிடும், சிமெண்ட்டும் வாட்டரும் வந்துட்டு மேலே டாப் சர்ஃபேஸ்க்கு வந்துடும். இதை தான் வந்துட்டு லைட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் கான்க்ரீட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேட்சிங், மிக்சிங், டிரான்ஸ்போர்ட்டிங், பிளேசிங், காம்பேக்டிங், க்யூரிங் அண்ட் ஃபினிஷிங். 7 ஸ்டேஜஸ் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேட்சிங்னா என்னென்னா மெஷர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டு மேக் கான்க்ரீட் வந்துட்டு நம்ம கான்க்ரீட் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்காக நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பேட்சிங்னு சொல்லுவோம். பேட்சிங்கில் வந்துட்டு 2 டைப் இருக்குது, வால்யூம் பேட்சிங் அண்ட் வெய் பேட்சிங். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வால்யூம் பேட்சிங்னா என்ன? இட் இஸ் நாட் குட் மெத்தட் ஃபார் தி மிக்சிங். பேட்சிங்க்கு இது வந்துட்டு நாட் குட். ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வால்யூமில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். அப்படி மெஷர் பண்ணும்போது நமக்கு வால்யூம் ஆஃப் 1 பேக் சிமெண்ட் வந்துட்டு 35 kg. 1 பேக் சிமெண்ட்டுடைய வால்யூம் எவ்வளோனா 35 kg. ஓகே, சாரி 35 லிட்டர். நம்ம வால்யூம்னா லிட்டரில் தானே மெஷர் பண்ணுவோம், 35 லிட்டர். ஆனால் நமக்கு 1 பேக்கோடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 kg இருக்கும். அதனால நமக்கு வந்துட்டு வால்யூம் பேட்சிங் வந்துட்டு நாட் குட் மெத்தட். இதில் வந்துட்டு அக்யூரசி இருக்காது. இது வந்துட்டு பழைய காலத்தில் வந்துட்டு முன்னாடிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்துட்டு வெய் பேட்சிங் தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. வெய் பேட்சிங் இஸ் குட் மெத்தட் ஃபார் பேட்சிங். இட் கிவ் அக்யூரசி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த வெய் பேட்சிங்கில் நமக்கு ஒரு பேக் சிமெண்ட்டுடைய வெயிட் வந்துட்டு 50 kg இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அக்யூரேட் கொடுக்கும். அதனால இப்போ வந்துட்டு வெய் பேட்சிங் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு என்னன்னா மிக்சிங்லேயும் 2 டைப் இருக்குது, ஹேண்ட் மிக்சிங் அண்ட் மெஷின் மிக்சிங். இந்த ஹேண்ட் மிக்சிங்கில் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னா நம்ம ஹேண்ட் மிக்சிங்லேயே பண்ணிக்கலாம். நம்ம கீழே போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம சிமெண்ட் வந்துட்டு 10% அதிகமாக ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஹேண்ட் மிக்சிங் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வேஸ்டேஜ்லாம் நிறைய ஆகும், அதனால் 10% சிமெண்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். இந்த கொஷினும் வந்துட்டு ஒரு டைம் கேட்டிருக்காங்க, அதனால் இதை பார்த்துக்கோங்க. மெஷின் மிக்சிங்கில் வந்துட்டு மெஷினில் வந்துட்டு நம்ம கரெக்டான ப்ரொப்போர்ஷன் எல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த ட்ரம் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரம்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா அது 25 ரொட்டேஷன் வந்து ரொட்டேட் ஆனதுக்கப்புறமா நமக்கு கான்க்ரீட் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டிங் வந்துட்டு என்னன்னா, இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் மேனுவலி பை பேன்ஸ், வீல் பாரோஸ், டியூப்ஸ், பெல்ட் கன்வேயர்ஸ், பக்கெட்ஸ், கிரான்ஸ், கான்க்ரீட் பம்ப்ஸ் அக்கார்டிங் டு த குவான்டிட்டி, சைட் கண்டிஷன் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். இதுவும் வந்துட்டு நமக்கு மெயின்ஸில் கேட்பாங்கன்றதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன், சும்மா நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்த் ஸ்டேஜ் என்னன்னா பிளேசிங் ஆஃப் கான்க்ரீட்லேயும் வந்துட்டு 5 டைப்ஸ் இருக்குது. இது வந்துட்டு என்ன, ஃபர்ஸ்ட் பிளேசிங் கான்க்ரீட் வித்தின் எர்த் மோல்டில் வச்சுட்டு நம்ம பிளேஸ் பண்ணுறது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா ஃபவுண்டேஷன் கான்க்ரீட் ஃபார் அ வாலம் ஆர் காலம். வால் இல்லைனா காலம்க்கு ஃபவுண்டேஷன் கான்க்ரீட் போடுறோம் இல்லையா அது. நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேசிங் கான்க்ரீட் வித்தின் லார்ஜ் எர்த் மோல்ட் ஆர் டிம்பர் பிளான்ட்.
இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ரோட் ஸ்லாப் அண்ட் ஏர்ஃபீல்டு ஸ்லாப். தேர்ட் வந்துட்டு பிளேசிங் கான்க்ரீட் இன் லேயர்ஸ் வித்தின் டிம்பர் ஆர் ஸ்டீல் ஷட்டர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் டேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம வாஸ் கான்க்ரீட் யூஸ் பண்ணுறோம்ல அதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேசிங் கான்க்ரீட் வித்தின் யூஸ்வல் ஃபார்ம் ஒர்க். இது வந்து என்னென்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய காலம்ஸ், பீம்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ். நெக்ஸ்ட்டு பிளேசிங் கான்க்ரீட் அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுதான். இது வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா பைப் வழியாக நம்ம கான்க்ரீட் வந்துட்டு பைப் வழியாக தான் நம்ம கான்க்ரீட் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணுவோம். அந்த பைப்புடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் ஒர்க் வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் ஃபார்ம் ஒர்க் இருக்குது, அதில் வந்துட்டு மினிமம் பீரியட் ஆஃப் ஃபார்ம் ஒர்க், அந்த ஃபார்ம் ஒர்க்கான பீரியட் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னென்னா வெர்டிக்கல் ஃபார்ம் ஒர்க் இன் காலம், பீம்ஸ் அண்ட் வால்ஸ். இதுக்கு வந்துட்டு 16 to 24 hours. நெக்ஸ்ட்டு சாஃபிட் ஃபார்ம் ஒர்க் டு ஸ்லாப்ஸ். சாஃபிட்லேருந்து ஸ்லாப்ஸ் இதுக்கு 3 days ஆகும். நெக்ஸ்ட்டு சாஃபிட் ஃபார்ம் ஒர்க் டு பீம்ஸுக்கு போகும்போது 7 days. நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் டு ஸ்லாப். இதுலேயே வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஸ்பேன் லென்த் அப் டு 4.5 மீட்டர், அதுக்கு 7 days ஆகும். ஸ்பேன் லென்த் வந்துட்டு 4.5 மீட்டர் விட அதிகமாக இருந்துச்சுன்னா 14 days. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்ஸ் டு பீம்ஸ் அண்ட் ஆர்ச். இதுக்கு அதே மாதிரி ஸ்பேன் லென்த் அப் டு 6 மீட்டர் அப்படின்னா 14 days ஆகும். ஸ்பேன் லென்த் வந்துட்டு கிரேட்டர் தென் 6 மீட்டர் அப்படின்னா 21 days ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்த் ஸ்டேஜ். ஃபிஃப்த் வந்து என்னன்னா காம்பேக்டிங்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெல்லிங் த என்ட்ராப்ட் ஏர் ஃப்ரம் கான்க்ரீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஏர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுக்கிறதா காம்பேக்டிங். இந்த கான்க்ரீட் இஸ் காம்பேக்டட் டு அச்சீவ் த மேக்ஸிமம் டென்சிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். நம்ம மேக்ஸிமம் டென்சிட்டியும் ஸ்ட்ரென்த்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கான்க்ரீட் வந்துட்டு காம்பேக்ட் பண்ணுறோம். காம்பேக்ட் இஸ் டன் பை மேனுவலாக நம்ம எப்படின்னா டேம்பிங் ராட் வச்சுட்டு டேம்ப் பண்ணுவோம், அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் வைப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம காம்பேக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் வந்துட்டு கியூரிங்னா என்னென்னா ப்ராசஸ் பை விச் த கான்க்ரீட் இஸ் கெப்ட் இன் வெட் கண்டிஷன் ஃபார் அ டெஃபினைட் பீரியட் ஆஃப் ப்ராப்பர் ஹார்டனிங் ஆஃப் கான்க்ரீட். நம்ம கான்க்ரீட்டை வந்துட்டு வெட்டாக வச்சுருக்கணும். எதுக்குன்னா ப்ராப்பராக ஹார்ட் ஆகிறதுக்காக. இது வந்துட்டு எதுக்காக நம்ம வந்துட்டு வெட் கண்டிஷனில் வச்சுருக்கணும் அப்படின்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாம் வந்துட்டு வெளியில் வரும், ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் நடக்கும். அந்த ஹீட் எல்லாம் வெளியில் வரும்போது நிறைய வந்துட்டு ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும். அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கான்க்ரீட்க்கு வாட்டர்லாம் ஊற்றிட்டு நம்ம அதை நல்லா க்யூர் பண்ணுறோம். இந்த க்யூரிங்கில் வந்துட்டு 4 மெத்தட் இருக்குது. அது என்னென்னா வாட்டர் க்யூரிங், மெம்பரன் க்யூரிங், அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் அண்ட் மிஸ்லேனியஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து என்ன அப்படின்னா ஃபார்ம் ஒர்க் ஃபினிஷஸ், சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் அப்ளைட் ஃபினிஷ்னு இதில் 3 மெத்தட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த கான்க்ரீட்டோடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கான்க்ரீட் தான் வரப்போகுது. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் இந்த எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.